பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலனாக்க அடுத்து யார் பெரிய கட்சியோ அவங்களால நிரூபிக்க முடியும் அப்படின்னாக்க அவங்க வந்துட்டு அடுத்தது முயற்சி பண்ணலாம். இதுவும் சட்டத்துக்கு உட்பட்டதான், இன்னும் சட்டத்துக்கு மீறினது ஏதோ சதி செயல்ன்றாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு முயற்சி பண்ணலாம். அந்த மாதிரி இப்ப எல்லா ஸ்டேட்லயுமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது பேசுனாங்களா இல்லையா அது உண்மைத்தன்மை என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க தலைவர் என்ன சொல்றாரு அதன்படித்தான் நான் பேசணும். இருந்தாலும் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சொன்னதை வச்சு சொன்னாலுமே கூட அப்படி இந்த டிவிகே கட்சியில பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத பட்சத்துல அடுத்த இருக்க பெரிய கட்சி ட்ரை பண்றதுல எந்த தப்புமே இல்லை. சட்டப்படி அது சரிதான். அவங்களால இந்த கட்சியால பெரும்பான்மை நிரூபிக்க முடியும்னா நிரூபிச்சு ஆட்சி அமைச்சிட்டு போய் அதனால எந்த தப்பும் சரி. இப்ப அது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் என்னமோ யோகிக்காரர் மாதிரி பேசுறாரு. இப்ப வந்துட்டு இந்த ஒரு கட்சி வெற்றி பெற்றதை வச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அமித்ஷா சொல்லிட்டு இருக்கிற கழகம் இல்லாத தமிழகம் வேணும். எப்படி கழகம் இல்லாத தமிழகம், அதை யார வச்சு பண்றாங்க பாத்தீங்களா? இந்த கட்சி யாரு கட்சின்னு, டிவிகே கட்சி. இப்ப கழகம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இவரு செங்கோட்டையன் எங்க இருந்து வந்தாரு? அமித்ஷாவை சந்திச்சுட்டு நேரா டிவிகேல போய் சேர்றாரு. யார் அனுப்பிட்டு இருப்பாங்க அங்க? நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம், அதிமுகவை அழிக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப யார் அங்க செங்கோட்டையன் அனுப்பிவிட்டது? செங்கோட்டையன் கூட போனவங்கலாம் யாரு? எல்லாம் செங்கோட்டையனோட சேர்ந்து இன்னும் நிறைய பேரை அதிமுக காரங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அங்க. அப்போ கழகம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டாங்க. இப்போ தோற்ற பிறகும் தேர்தல் முடிஞ்ச பிறகும் அதிமுகவுல இருக்கிறவங்க இங்க வாங்க நாங்க சேர்த்திக்கிறோம். ஒரு கட்சி இவ்வளவு கேவலமாவா இருக்கணும்? தோத்து எலெக்ஷன் முடிஞ்சு 15 நாள் தான் ஆகுது. அந்த தலைவர் பொதுச் செயலாளர் உங்களை எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு உழைச்சிருப்பாரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அருவருப்பா இருக்கு இந்த எம்எல்ஏ முகரைங்களை பாக்குறது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்னேன்ல, தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க. அந்த வரலாற்றை மறந்துட்டு 2016 உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பெரும் எதிர்கட்சி தலைவரா 89 சீட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைச்சது. அப்போ அதிமுக கூட்டணியோட சேர்த்து 134 சீட்டு அவங்க வச்சிருந்தாங்க. அப்படி வச்சிருக்கும் போது 2017 திடீர்னு ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க. அவங்க இறந்து போன அப்பயும் இந்த கட்சி இரண்டாக பிளவுபட்டது அதிமுக. அப்படி பிளவுபடும் போது ஒரு 18 எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரன் கூட போயிட்டாங்க. ஒரு 12 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் கூட போயிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரம்லாம் சசிகலா அம்மா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கிட்டு சிறைக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகும் ஓபிஎஸ் 12 எம்எல்ஏ போயிட்டாரு. டிடிவி தினகரன் 18 எம்எல்ஏ தனியா இருக்கிறார். அப்படி ஒரு அரசியல் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களமே அசாதாரண சூழ்நிலையா இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்திலயும் எல்லாருமே இன்னைக்கும் கலைஞரா இருந்திருந்தா ஒரு 20 எம்எல்ஏவை கூப்பிட்டு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருப்பாங்கன்னு எல்லாத்து மக்கள் வாயிலே அதேதான் விழும். ஆனா எங்களுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நான் அந்த குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்க மாட்டேன், மக்களை சந்திச்சுட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டுதான் என்னை தேர்ந்தெடுக்கணும், முதல்வராக்கணும்னு சொல்லிட்டு அப்ப அந்த அதிமுகவுல இருக்கிற எம்எல்ஏஸ்ங்க வர தயாரா. ஆனா இவர் வந்துட்டு அந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லி குறுக்கு வழியில ஆட்சி பிடிக்கும். எல்லாருமே அப்ப கேள்வி கேட்டாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் போய் இன்னைக்கும் கலைஞரா இருந்தா கலைச்சிட்டு இவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க, ஏன் கலைஞர் மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு தலைவர். என்னன்னு, இதே மாதிரிதான் 89 நடந்தது. அப்போ தலைவர் வந்து அந்த ஆட்சியை கலைக்கணும்ட்டு அவர் வந்து முயற்சி செய்யவே இல்லை. அதனால கலைஞரை இதுக்கு இழுக்காதீங்க, நானும் அவர் வழியில குறுக்கு வழியில போய் ஆட்சியை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல கூட ஒரு எம்எல்ஏ கூட அதிமுகவுல இருந்து வேறு கட்சிக்கு தாவல. ஓபிஎஸ் கூட இருந்த 12 எம்எல்ஏவும் அவங்க கூட இருந்தாங்க. டிடிவி தினகரன் கூட இருந்த 18 எம்எல்ஏவும் அவர் கூட இருந்தாங்க. இதெல்லாம் அதிமுக கட்சியாவே தான் இருந்தது. ஆனா வேற எந்த கட்சிக்கும் அந்த நேரத்துல கூட ஒரு எம்எல்ஏ கூட தாவல. அதே மாதிரி தான் திமுகவுல இருக்கிற எம்எல்ஏஸ்களும் எப்பயுமே வேற கட்சிக்கு போக மாட்டாங்க. அதனாலதான் தமிழ்நாடு
தூய்மையா உள்ள மாநிலம் என்று சொல்லி வடநாட்டுக்காரங்களாம் பெருமையா தமிழ்நாட்டை பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு தமிழ்நாட்டுக்கு தலைகுனிவு ஏற்படும் விதமாக இந்த டிவிகே என்ற ஒரு கட்சி என்னைக்கு உருவானதுல இருந்து சர்க்கஸ் கூடாரத்துல இருக்கிற மாதிரி தான் இந்த டிவிகே கட்சி உருவானது நாள்ல இருந்து அவங்கள பத்தியே தான் பேசிட்டு இருக்கும். அது கட்சி நடத்தும் போதும் அப்படியே இருந்தது. இன்னைக்கு வெற்றி பெற்று ஜெயிச்சு முதல்வரா அமைஞ்ச பிறகும் இது அப்படியே இருக்கு. ஏன்னா மற்ற அரசியல் கட்சியை போல இந்த கட்சி இல்ல. பேருக்கு தான் இது கட்சியா இருக்குது. சினிமா கூடாரமா தான் இருக்கு. ரசிகர்கள் இங்க அரசியல்வாதிகள் இல்ல. இந்த கட்சியில ரசிகர்கள் தான் இருக்காங்க. ஒரு நடிகர் தான் இருக்கிறது. அந்த நடிகருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாம அந்த நடிகரை கொண்டுட்டு பொம்மையை உட்கார வச்சுக்கிட்டு இங்க ஆட்சி செய்யறது ஆதவ அர்ஜுனா தான் எல்லாம் முழுசும் இந்த கட்சியை ஆண்டு இருக்கிறாரு. எவ்வளவு கேவலம், எவ்வளவு அவமானம், அருவருப்பா இருக்கு. இந்த டிவிகேன்ற ஒரு அந்த கட்சி ஆதரவு அர்ஜுனாவை பார்த்தா அவ்வளவு அருவருப்பா இருக்குது, கேவலமா இருக்கு. இப்படி தமிழ்நாட்டை தலைகுனிய வச்சுக்கிட்டு ஏதோ யோக்கியக்காரன் போல ஊழல் நிறைஞ்சிருக்குது. எத்தனை டிபார்ட்மெண்ட்ல? 13 டிபார்ட்மெண்ட்ல. இதுல எங்க தலைவர் உதயநிதியும் சபரீசனையும் சொல்றாரு, வெக்கமா இல்லையா? ஊழல் இருக்குதுன்னா கைது பண்ணு. நீங்க சோபாவை தூக்கிட்டு திரிஞ்சீங்கல்ல, இப்ப 3 எம்எல்ஏ விலை கொடுத்து எத்தனை கோடி ரூபாய் விலை கொடுத்தீங்க? சும்மா வருவாங்களா அவங்க? உங்ககிட்ட வரணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஒரு கட்சியை கலைச்சு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம மத்த கட்சியை பார்த்து ஊழல்ன்ற வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? ஊழல்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் ஒட்டுமொத்த ஊழலின் வடிவமா இருக்கிறீங்க. உங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து யாரு உங்க தலைவர்? யாரு கோர்ட்டுல போய் வரி கட்ட மாட்டான்னு நின்னாலு, கருப்பு பணத்துல சொத்து சேர்த்து வச்சாலு தானே அவர் வெளிப்படையா அவருக்கு என்ன சம்பளம் வாங்கினாருன்னு இது வரைக்கும் காட்டி இருக்கிறாரா? என்னமோ ஊழல்ன்ட்டு கூவிட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒண்ணு ஆதாரபூர்வமா நிரூபிச்சு காட்டிருங்க பாக்கலாம். அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஊழல் பத்தி பேசுறதுல ஊழலின் மொத்த உருவமா தானே உங்க தொழில் என்ன? முதல்ல மார்டின் குடும்பம் சட்டத்துக்கு முறமான லாட்டரி விற்கிறவங்க ஊழலை பத்தி பேசுறீங்க. மானம் கட்டவங்க ஊழல் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு இந்த மார்டின் குடும்பத்து கையில ஒட்டுமொத்த தமிழ்நாடு சிக்கிட்டு இருக்கு. அந்த நடிகரை கொண்டுட்டு பொம்மையா உட்கார வச்சுக்கிட்டீங்க. முதலமைச்சர்னு சொல்லிட்டு பொம்மையா உட்கார வச்சுக்கிட்டு ஆட்டி விற்கிறது எல்லாம் இந்த நிர்மல் குமார், அருண்ராஜ், முதலமைச்சர் இவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு இந்த சீனு? மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு தடவை ஏமாந்து இந்த ரூட் மாஃபியா கும்பலை வச்சு ஏமாத்தி இந்த வேலையை பண்ணிவிட்டீங்க. மக்கள் மனசை மயக்கிவிட்டீங்க. எல்லா நேரமும் மயங்க மாட்டாங்க. இந்த ரூட் மாஃபியா கும்பல் எல்லா நேரமும் வேலை செய்ய தெரிஞ்சிருச்சு. மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நீங்க எப்படி மயக்கினீங்கன்னு. அப்புறம் ரொம்ப திமிரு தெனாவிட்டா முடிஞ்சா நீங்க ஜனநாயக ரீதியா தேர்தலே ஒரு ஃப்ராடு தேர்தல். அடுத்த கட்சி விலைக்கு வாங்கி இடைத்தேர்தல் கொண்டுட்டு வரீங்க. இதுல என்ன ஜனநாயகம் இருக்குது? ஜனநாயக ரீதியா வெற்றி பெற்றவங்களை தான் விலைக்கு வாங்குனீங்க. இதுல எங்க ஜனநாயகம் இருக்கு? நீங்கெல்லாம் திமுக தலைவரை பத்தி பேசுவீங்களா? மானங்கட்டவங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னுக்கிட்டு அதிகாரத்துக்கு இப்படி ஜனநாயகத்தை தூக்கி மிதிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க காலில். இதெல்லாம் ஒரு பொழப்பு, கேவலமான பிறவி. நம்ம நண்பர்கள் உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நன்றி.